இது ETV பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இடையே ஓய்ந்தது அரசியல் தலைவர்களின் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் பரப்புரை. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் 88 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. SC, ST, OBC மக்களின் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும். டெல்லியில் நடைபெற்று வரும் சமாஜிக் நியாயக் சம்மேளன மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலியை கூட பறிப்பார்கள் என ராஜஸ்தானில் பிரதமர் மோடி சர்ச்சை பேச்சு. நாட்டு மக்களுக்காக தனது தாலியை தியாகம் செய்தவர் எனது தாயார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி. பிரதமர் மோடியின் நண்பர்களிடமிருந்து 16 லட்சம் கோடியை மீட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் விளாசல். அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். கேரளா மாநிலம் வயநாடு அருகே கம்பமலை கிராமத்தில் துப்பாக்கியுடன் நுழைந்த மாவோயிஸ்டுகள் கோரிக்கை. விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் தமிழ்நாடு விவசாயிகள் தொடர் போராட்டம். தென்னிந்திய நதிகள் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயாக்கனு தலைமையில் விவசாயிகளை கொல்லாதீர், விவசாயிகளை பாதுகாப்பீர் என முழக்கம். ஸ்மோக் பிஸ்கட் மற்றும் திரவ நைட்ரஜன் ஐஸ் கலந்த உணவுகளை சாப்பிட்டால் ஆபத்து. தமிழ்நாட்டில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தகவல். மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தில் நடித்த தீபக் பரம்போலை கரம் பிடித்தார் நடிகை அபர்ணா தாஸ். கேரளாவில் உறவினர்கள் முன்னிலையில் எளிமையாக நடந்த திருமணம். வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ETV பாரத் தமிழ்நாடுடன்.